ஹலோ, நான் பேசுறேன். என்னது உடனடியா கோழி முட்டை 100 வேணுமா? நான் முட்டை எல்லாம் போடுறது இல்லையா? என்ன கோழி நினைச்சியா? ராங் நம்பர். கீழே யார் இது போன்ல? ராங் நம்பர். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. யார் அவ? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாளே டெலிபோன் பொம்பளை அவளா? பேர் என்ன? லட்சுமி. என்கே மகாலட்சுமி. பிறந்த தேதி கூட ஞாபகம் இருக்குமே. ஆமா தாயே, நீ சந்தேகப்படுறதுக்கு அளவே இல்லையா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. ஜன்னல் வழியா என்ன பொம்பளை பாக்குறீங்க? நேரமாச்சு, குளிக்க வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவ், 10 மணிக்கு குளிக்கிறேனே. ஏன் எதிர் வீட்டு பொம்பளை 10 மணிக்கு துணி காய போட்டு வருவாளே, அவளை பாக்கவா? ஆமா, இந்த புருஷன் உடம்ப பார்த்து அந்த அம்மா பூரிச்சு போறாங்க. தாயே சரஸ்வதி. அது யாரு? கலைவாணி. வாயை திறந்தாலே பொம்பளைங்க பேரா வருமே. ஆமா சரஸ்வதி, அவன் நாக்குல நகர்ந்து வந்து அவளை ஊமை ஆக்கிது, இல்லாட்ட என்னை பொட்டே ஆக்கிது. தினம் தானே என்னை சாகடிக்காதே. ஆமா சரஸ்வதி தாயே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, இங்க வந்த உங்களுக்கு ஆபீஸ்ல லெட்டர் வந்தது, நீங்க லீவ் ஆச்சே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆபீஸ்ல எல்லாம் சவிக்குமா? நம்ம மகாலட்சுமி கூட உங்களை கேட்டதா சொன்னாங்க. நீ முதல்ல வெளியில போ, என் பொண்டாட்டி பார்த்தா கொன்னுடுவா. ஊட்டி ஒரு மணியாடர் வரப்படாத. ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஆனந்த் சாரு எல்லாருக்கும் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி தராரு. மத்தியானமே பட்னி போட்டு அத்தத்தை சரி பண்ணீங்கன்னு சோறு துண்ண வந்துருக்கோம். எதுக்கு போட்டி? ஏன் போட்டி? ஏன் போட்டி? இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு ஆனந்த் சாரே பார்ட்டியில சொல்வாரு. ஏயா நீங்க வரது கொட்டிக்கிறதுக்கு மெனுவை சொன்னாலே அவன் அலைவீங்க, காரணம் வேற சொல்லுமா? நான் ஒரு சீனியர் மோஸ்ட் பியூன் இந்த ஆபீஸ்ல சொன்னா கேட்டுக்கூடாதா? அவள் தான் விஷயம். நாளைக்கு பார்ட்டி, எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. போங்க, அவள் தான் விஷயம். போங்க, சீட்டுக்கு போங்க. நீங்க மூத்தவங்க சீட்ல உட்கார கூடாதா? பாட்டு உண்டு உண்டு, பாட்டு உண்டு, உங்களுக்கு அவசியம் உண்டு. பாட்டு எல்லாம் பாட்டியா? பாட்டு உண்டு. இவன் யாரு? தொப்பைய முன்னாடி அமிச்சுட்டு ஆளு தனியா வரான். யாரு? டுமாரோ. ஐயோ தாயே, சார் வெரி பிக் ஃபேமிலி சார். ஐ அம் தி பிஎஸ்சி சார். brother of 7 children. Sir, you know what I telling you? You know that Anand, ನಮ್ಮ office tall fellow. He giving party to all tomorrow, sir. All party. You come, sir? Me too. ஆமா, you too தான். 2 ஆளுக்கு தின்னுவே நீ. ஏண்டா குண்டா, இப்படி தின்னு எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்க நீ? You come, sir? Party? I am very happy, I say. Yes. இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்களே. ஆமா, இது வரைக்கும் யாரும் வரலீங்களே. இல்லீங்களே. அப்போ நான் தாங்க பையனுக்கு அப்ப. நான் தான் பரந்தாம. பையனுக்கு அப்பா நீங்களா? ஏங்க இத பாருங்க, சொட்ட நேர. இதை விட ஒரு அப்பனுக்கு என்னங்க வேணும்? மீசை மட்டும் கருப்பா இருக்கு. அதுக்கு ஒரு தத்துவமே இருக்குதுங்க. நாம பிறக்கும் போது இந்த முடியோட பிறகுறோங்க. ஆனா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தானுங்களே இந்த மீசை வருது. அதனால இது கொஞ்சம் லேட்டா தாங்க நிறைக்கும். வேணும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறேன். இதுவும் நடிச்சிருக்கோம். சரி வாங்க. 10 வருஷம் கழிச்சா? இப்பவே. நீங்க இவ்வளவு சிவப்பழமா இருப்பீங்கன்னு தெரியவே தெரியாது. என் பேரு சாரங்கன். சாரங்கா? பேருனா இப்படி வச்சுக்கணும்பா. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. சரி வாங்க, உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பேசுவியா? நீ நம்ம டைம் தானா? ஒரு புடி புடிச்சலாம். அதே என் புள்ளாண்டா என்ன சொல்லிக்கணும்னா, எப்பா நீ மட்டும் போய் பொண்ணை பார்த்தா போதும், நான் பாக்கணும்ன்ற அவசியம் இல்லன்ட்டா. அதான் நான் மட்டும் தனியா வந்துக்கிறேன். பையனுக்கு அப்பா மேல ஒரு நம்பிக்கை. இப்ப நீ நம்பலையா? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? சாரங்கன்னா ஒரு 300 மில்லி கூட கொஞ்சம் பதார்த்தம், பைசா இருந்தாலும் பரவாயில்ல. தொட்டுக்கு தம்மா தொண்டு ஊறுகாய் இருந்துச்சுன்னா சாராயமா? பையன் அப்படி எல்லாம் இல்லைங்க, நான் மட்டும் தான் அப்படி. பையன் நல்லவங்க, தங்கமானவருங்க. தோற கொஞ்சம் தாகமா இருக்குது, குடி கொஞ்சம் தண்ணி தரீங்களா? குடிக்க தண்ணி எடுத்து கொடுமா. வாங்கண்ணாவா, நான் ஒப்பிட்டேன். உன்னோட பேசி 8 நாள் ஆகுது. மறந்து போச்சு. வா 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 வா. முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா எப்படி கேட்ட நீ? முந்தையெல்லாம் நானும் எதுவும் பேச ஆரம்பிச்சா விடிய பேசிக்கினே இருப்போமே. இப்பதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னக்கண்ணா விலை ஏத்திக்கினியா? நீ அலங்காரம் பண்ணிக்கும் போதே நினைச்சேன். என்னடி குத்துது? எனக்கு என்ன தெரியும்? உன்னை தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. இதோட பேசி எத்தனை ஆளாவதுயா? நீங்க இத்ததான் சொன்னீங்களா? அப்பாடா. என்ன பாது
உண்மையிலே குடிக்கிற தண்ணி தானே? ஆமா. நான் சீம சரகாங்காட்டி நீ நான் மோப்ப நாத்திட்டேன் போப்பா. இந்த பரந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரேன்னாங்களே. ஆமா. நீங்க? நான் தான் பரந்தாம. பிள்ளைக்கு அப்பம் பரந்தாமன் நீங்களா? என்னங்க இது, ஒரு பிள்ளைக்கு என்ன 3 அப்பனா இருப்பான். நான் தான் பரந்தாம. உங்களுக்கு என்ன குழப்பம்? பேசாம ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து சீட்டோட வர சொல்லி. கவலையே வேண்டாம், சீட்டோடய வந்திருக்கேன். தயாரா? தம்பி கொள்ளமா, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு, பொண்ணாடும்ல, இன்னொரு கை சம்சாரம். அப்படி எப்படி பேசி சம்சாரத்துக்கே வாங்க. ஒருத்தன் என்னடான்னாக்க சாராயங்கிறான், ஒருத்தன் சீட்டுங்கிறான். அது போது அவரே இருங்க, உங்களுக்கு தெரியாத? அவரும் பரந்தாமன் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இருந்துட்டு போகுது, 2ஓட 1 3. பரந்தாமனோ? ஐயோ ருக்குல்ல, நீங்களே உட்கார்ந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ள பிள்ளைக்கு அப்ப யாருன்னு. நீ எதுக்கு வந்தீங்க? நீ வரப்போறதுல சின்னத்தோட சொன்னாரதான் நான் வந்தேன். அது சரி, வாடகை உடுப்பு வாங்குற கடையிலேயே சொன்னா இந்த மாதிரி சட்டு இன்னொருத்தவன் வாங்கிட்டு போயிருக்காண்டான்னு அப்பவே நான் மூச்சிட்டு இருக்கணும். சமாளி துறை சமாளி. வாங்க 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 சார். ஒரு கம்மன்று பிள்ளைக்கு அப்பா யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்குது? பையனுக்கு அப்பன் இவர்தான். பாத்துட்டீங்களா? இது இவர்தாங்க பையனுக்கு அப்பன். நான் வீட்டுல வெறும் சும்மா அப்பா சித்தப்பா சித்தப்பா. இது என் பேரு அப்பா சாமி. வீட்டுல எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க, திரும்பி பாப்பேன். அப்பா திரும்பி பார்த்தேன், பாத்தீங்களா? சரி, இவரை வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க? என்ன வீட்டுல பொதுவா யாரும் கூப்பிடுறதே இல்லைங்க. ஏங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு, கையில சீட்டு ரெடியா இருக்குது, சம்சாரத்தையும் ஒன்னையும் கூப்பிடுங்களேன், ஒரு கை போடுவோம். இது யாரோ? பொண்ணு பார்க்க பையன் வந்தானா? நீங்க? பரந்தாம. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நான் தான் பையனுக்கு அப்ப. தெரியாம தான் கேக்குறேன், ஊர்ல எத்தனை பேர் தான் இப்படி பையனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? இதோ அவங்களாவது மேல துணிமணி போட்டுக்கிட்டு பார்க்க டீசென்டா இருந்தாங்க. உன்னை பார்த்தா பண்ணையில வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கு. டேய், எவன்டா அவன்? என் பேரை சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பண்ணைக்கு போய் நாயங்க. எங்க அப்பா வந்துட்டான்டா. பண்ணியா? ஐயோ, உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான், வேலை போடுமே. வா கேந்துக்கலாம், போடு. மந்திரி சபையை கூட்ட சொல்லிட்டு என்.டி. ராமராவ் வந்தாரு. அவர் தான் ராஜா. அவர் மந்திரிமா? ஐயோ கதை இல்லைங்க. மேல உப்பரிக்கையில நின்னுகிட்டு கீழே பாக்குறாரு. தெருவுல யார? பிச்சைக்காரன இல்லைங்க, வாணிஸ்ரீய. வாணிஸ்ரீய பார்த்த உடனே வாயில கத்திய கடிச்சிட்டாரு. ஏன் கத்தியால வாயை கிழிச்சுக்கிறாரு? வாணிஸ்ரீ நல்லா இருப்பாங்களே பாக்க. ஐயோ, ஒரு கயத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சொய்யன்னு தாவறாரு. உப்பு கீழே வந்தாரு. அப்புறம் வாணிஸ்ரீ குளிருதேன்னாங்க. உடனே இவர் மேல போட்டிருந்த அங்கே எடுத்து அவங்க மேல அப்படியே போத்திட்டாரு. இப்ப இவருக்கு குளிர் இருக்குமே. ஐயோ, என் ராஜா கதையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதேதான், உடனே பாட்டுதான். கசிகா உந்தி கசிகா உந்தி கலவக்க கலவக்க கலுத்து உண்டே கசுமண்టుంది உந்தி கசிகா உந்தி. சினிமா போட்டா விளம்பரம் நினைச்சுப்பாங்கம்மா பாக்குறவங்க. கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க. நிறுத்தியா குதிரை வாயை கொண்டுட்டு போயிடுச்சு. ஐயோ, என்னங்க பாதியில போறீங்க? ரீல இருந்து போச்சுன்னு நினைச்சுக்க. ஐயோ, இந்தப்பா வில்ஸ் ஃபில்டர் கிங் ஒரு பாக்கெட். இல்ல சார். வில்ஸ் ஃபில்டர் கிங் இல்லையா? சரி, கணேஷ் பெட்டியை கொடு. என்ன சடா எப்படி இருக்கிற? செருப்பால அடிப்பேன். அந்த தொட்டி காலனே நயா பைசா ஆகும். ஏன்பா? நீ ஊருக்கு போயிட்ட, எங்களுக்கு சீட்டு ஆடணும், காசு இல்ல, கையை அரிக்குது. அந்த 2 பசங்களும் இந்த கடகாரங்கிட்ட என்ன 50 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு, கவலைப்படாதடா, இன்னும் 1 மணி நேரத்துல ஜெயிச்சின்னு வரணும்னு போனானுங்க. 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணும். இவன் என்னடான்னா என்ன இது கூட அனுப்ப மாட்டேங்கிறான். ஒன்னு காசை வை, இல்லன்னா பீடிய சுத்துங்கிறான். நான் எப்போ பீடி சுத்த கத்துக்கிட்டு, எப்போ இவன் கடனை அடிச்சிட்டு, எப்போ சிங்களுக்கு போறது. கவலைப்படாதடா. 5 ரூபா கொடுக்குற, சிங்களுக்கு அனுப்பியா? ஐயோ, என்ன மாச்சு வண்டிக்காரருக்கு ஏன் சொல்லிட்டு போறாங்க? நீங்க போன உடனே மீதி கதை என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. சொன்னேன். சொல்லிட்டியா? அல்பாயுசு கேட்டு வாங்கி தூக்கு போட்டு போனா. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? போஸ்ட் மாஸ்டர் தானே? அங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அப்பாவா? ஐயோ, நான் ஆனந்த் பேசுறேயா. நீங்க யாருங்க பேசுறது? நீங்களா உங்க மகனா? நீங்க தானே? எங்க அப்பாவுக்கு மாரடைப்புன்னு கேள்விப்பட்டேன். 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்காராமே. எப்படி இருக்காரு? இருக்காரா, போயிட்டாரா வீட்டுக்கு? வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே. உட்காருங்கப்பா. காபி சாப்பிடுறீங்களாப்பா? ஏண்டா எனக்கு மாரடைப்பு? ஐயோ வேணாம்பா, ஆபீஸ் கண்ணாடி வேலையே போடும். சின்ன வயசுல நெஞ்சு மேல உரல வச்சு நெல்லு குத்துற உடம்புடா இது. எனக்கு மாரடைப்பு. இருக்கிற ஆத்திரத்துல இந்த அப்படியே இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன்.
எனக்கா நெஞ்சுவலி, எனக்கா மாரடைப்பு, எவன்டா அவன் சொன்னவன்? கூப்பிடுறா அவனை, அவன் குடலை உரி கோணியா தச்சிடுறேன். கூப்பிடுறா, கூப்பிடு. ஹலோ, எஸ் சார், கமிங் சார். முதலாளி பேசணுமா? இலை பண்ணிக்கு பிறந்த நாய் பயலே, ஐயோ, எனக்கா மாரடைப்பு? அவர் என் கூட பேசணும்னாருப்பா. மிஸ்டர் ஆனந்த், I am going to Kunur. Take care of the office. எஸ் சார். இலை யாரா இவன்? பண்ணிக்கு பிறந்த காட்டுருமே. அவர் தான் முதலாளி சார். he is my father sir. Glad to meet வேணாம் you. வேணாம், நீயே வச்சுக்கோ. no sir, no sir, he is not educated sir. I see. All right. இலை அந்த ஆட்டுதாடிய சவரம் பண்ணு சொல்றான். அவன் முதல்ல அப்பா. நல்லா இல்ல. சின்ன பையன் அடுத்த அடி வாங்குறத பாக்குறதுக்கு பயப்படுறான். இருக்கட்டும். ஆய் சோமாரி, எங்க கொஞ்சம் இருக்கிற இல்ல இருந்தா நேருக்கு நேரு வா. இலை நீ யாருடா? நான் டாவா? ஆமாண்டா. என்ன டான்ற? ஆமாண்டா, உன்னத்தாண்டா டா போட்டு கூப்பிட்டேன்டா. அடடா, ஒரு 5 நிமிஷம் சாரவனோட பேசிட்டு வந்தா உன்னை ஷார்ட் கட்லயே மசானத்துக்கு அனுப்பிச்சிருவட்டா. இந்த வயசுல என்னையா டா போட்டு கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த வீட்டுல முட்டைக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணுமே. எங்க முட்டை? சின்ன பையா, உன்னை என்னத்துக்கு இந்த வீண் வம்பு? பார்த்தா குழந்த மாதிரி தாட்டியாகுற. உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே 2 ஏக்கரா நிலம் ஊது கொடுப்ப. அதை விட்டுட்டு குதிரை நியாயா அலையிற. இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஊரு பூரா சொல்லி அது கவலைப்பட்டுக்கிறாரு. நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்குற. ஒரு 5 10 வாங்கின ஊரை பார்க்க போய. ஆனந்த அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீ தானா கண்ணு? எஸ், ஐதான் ஐயேதான். சொல்லிப்போ, உனக்கு மாரடைப்புன்னு சொல்லவா? சொல்றேன், ஊரு பூரா சொல்றேன். அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டிய. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க யாரும் உங்க ஐயாவுக்கு அப்ப எனக்கா நெஞ்சுவலி இல்ல, எனக்கா மாரடைப்பு இல்ல, ரெண்டுமே எனக்கு தான். பண்ணிக்கு பிறந்த நாய. ஐயோ, பண்ணிக்கு பிறந்த நாயனா பாய் எழுதுன்னு வச்சுக்கணும் கொலைக்கும். நல்லா இருக்காதுங்க. அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா. சீட்டாட 10 ரூபா குறையுது, தானம் பண்ணுங்கம்மோ. ஏய், இப்படி உக்காந்துக்கிறா. இனிமே ஒரு பையன் சந்தேகப்பட மாட்டான். பிரச்சனையே இல்லாம அந்த வீட்டை கண்காணிக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? எங்களை என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? நினைச்சீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான். ஐயா மிஸ்டர் சடை, ஈஸ் மிஸ்டர் நயா பைசா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க தான் இந்த பேட்டையிலேயே பெரிய பிச்சைக்காரங்க. பாவம், டேய், ஒரு 10 பைசா இந்த போடுறேன். நீங்களே பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? ஆமா, இங்க குந்திங்க பிச்சை எடுக்கிறீங்களா? காடுக்குதா? காடுலயோ பிறந்தவனுங்க நாங்க. ஒரு ரவுண்டு போடலாமா? இந்த கார்டு இல்லப்பா, யூனியன் கார்டு. காடா? எதுக்கு? இங்க குதிங்க பிச்சை எடுக்கிறதா இருந்தா எங்க யூனியன்ல மெம்பர் ஆகணும். அவர் தான் தலைவர். தலைவரா? தம்பி தலைவப்பா. எங்கப்பா உங்க தலைவர்? அவர்தாயா? இவனா? இவரா? அவர் கையில 120 ரூபா கொடுத்து மெம்பர் ஆயிடு. அல்லாங்காட்டி நம்ம ஆளுங்க பார்த்தாங்க தூக்கிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதனமா வந்துட்டோம். என்னங்க, இனிமே நாங்க தெருவிலே பிச்சை எடுக்க மாட்டோங்க. எங்களை விட்டுடுங்க. அங்க பாரு, அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் நுழையறான். வாடா. ஐயோ, என்ன பாதியில எழுந்திருச்சுட்ட? பாதி கதையில போக கூடாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல இன்டர்வல் வரும். அப்ப 10 நிமிஷம் டைம் தரேன், அப்ப போயிட்டு வா. ஐயோ, இன்டர்வல் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? ஏமா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. பக்கத்துல போய் அவசரமா சாரங்கனோட பேசிட்டு வந்துடுறேன். சாரங்கனா? அது யாரு? சாரங்கன் தெரியாது? போகாரு. அது ஒரு பெரிய கதைங்க. எங்க பாஷையில நாங்க குடிக்கிறத பேசுறதுன்னு சொல்லுவோம். சாரங்கனோட பேசுறதுன்னா சாராயம் குடிக்கிறது, விஸ்வநாதனோட பேசுறதுன்னா விஸ்கி குடிக்கிறது, ரமணனோட பேசுறதுன்னா ரம்ம குடிக்கிறது, பீர்மங்கத்தோட பேசுறதுன்னா பீர் குடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா கலகல் குடிக்கிறது. பூர்ணிமா, என் பூ வச்ச பிலிம் பொட்டியே, நீ பொட்டி பாம்பா அடங்கி ஒருத்தன் கதை சொல்றது கேப்பியா? ருக்கு, நீ கிரேட்டா. உன்னை வெள்ளக்கார தோரையோட பேச விட விடு. பரவாயில்ல. ஏமா, நீ மேல கதையை சொல்லு. அப்புறம் இந்த சாரங்க என்ன பண்றான்? அந்த விஸ்வநாதன்ல
சாருங்கனாவது விசுனாவது உங்ககிட்ட பேசினா என் கதையை கேட்டுடும். அப்பா ஐயர் சும்மா உட்காந்துக்கிட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பூர்ணிமா ஐயரே ஓடிடு, ஐயரே ஓடிடு. இது நியாயமா? இது அடுத்தமா? இது தர்மமா? இது நியாயாண்டே? என் முடிய அது பாட்டி எந்த லைன்ல போட்டு அது உங்களை என்ன பண்ணுது? அடுத்த தடவை முடியறைக்கு மொட்டையோட வீட்டுக்குள்ள வராதே, கால் வஸ்திரத்தை வாங்கிட்டு எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் தொலைன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஆண்டே என்ன காப்பாத்த மாட்டேன், எனக்கு மன்னிப்பிச்சு கொடுங்க. ஐயோ உட்கார், ஒன்னே போட்டுருவேன். என்ன பத்தி தெரியல, தொழில் சுத்தமா இருக்கணும். ஆண்டே என் நிலைமையை பாத்தீங்களா? இப்படியே நான் தெருவில் நடக்க முடியுமா? எனக்கு மொட்டை பிச்சை கொடுங்க. அண்ணா எல்லாத்தையும் எடுத்துடுறா, எனக்கு தெரியும். 20 ரூபா வச்சுக்க, எல்லாத்தையும் முடிச்சிட. உனக்கு நான் முடிச்சோம்னா அந்த ஆளு என்ன முடிச்சிருவோம்? ஐயோ ஊருக்கு படுத்துக்கிட்டோம், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டு. என்ன வெள்ளையத்தா எட்ட வச்சு படிக்கிற? இந்த அதை போட்டு கிட்ட வச்சு படி. கண்ணா படிச்சுட்டு முடிச்சிடுறியா? கண்ணாடி வேற கொடுத்தாச்சு, வெளியே போனா கண் தெரியாது. ஆண்டே நான் முடிச்சிட சொல்லவா? முடிச்சுக்க சொல்லிட்டாரா? முடுறா. அறிவட்டோட போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும், பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சு பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே அடி பாவி மவள, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே,
இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல, பழையபடி பின்பக்கமா போறிய. பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா என்ன சுருங்கின்றா மூதேவி, அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க, இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி வாங்காதரா, எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை, இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும், அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி. நம்ம கோனாரு ஜெயிச்சார, அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க. மெய்யாருமா நம்ம குப்பம் பொஞ்சாது ராத்திரி ஓடிச்சுதாமே. மூடா வாயா, பண்ணிக்கு பிறந்த நாய, சரைக்க வந்தியா, ஊர் செய்தியெல்லாம் சொல்ல வந்தியா? காலங்கத்துல கண்டதெல்லாம் தின்னுட்டு மூக்காண்ட வேற கைய வைக்கிற நாரது கம்யூனிட்டி கத்தியாவது கடபாரட்டை இதை வச்சுட்டு மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி காத்தாடி மாதிரி ஆடி இருந்தா நாங்க எப்படிங்க தொழில் செய்யறது? எப்படி செய்யறதா? என்னங்க இது கூத்து? யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. இல்லடி, தொழில் தெரியாதவெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அத்தா எப்படிடா கத்துக்கிட்டியா? சரி சரி வாங்க, 10 மணிக்குள்ள எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும். என்னது, அந்த எம்எல்ஏ விட நான் கேவலமா போயிட்டனா? கணக்கு வாயா, எனக்கு முடிச்சுதா இவன் உனக்கு மொட்டை அடிக்கிறான். நம்ம பண்ணையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முடி வெட்டிக்க சொல்லு. 3 மணி நேரத்துக்கு இவங்க இருந்து நகரவே கூடாது. எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போயிடறான்னு பாப்போம். உனக்கு தான் முதல் மொட்டைய. ஆண்டே, அவன் மேல இருக்கிற வெறுப்புல எனக்கு மொட்டை அடிக்கிறீங்க. வேண்டதுக்கு மொட்டை, வெறுப்புக்கு மொட்டை. 3 மாசத்துக்கு சொல்றாங்க, 12 மொட்டை ஆகி போச்சு. என்ன விட்டுருக்க? இப்படி கோச்சிக்கிறீங்களே. எம்எல்ஏ வீட்டுல நெல்லு தர்றாங்க, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு எடுத்து தர்றாங்க. நீங்க 10 வருஷமா ஒரு தலைக்கு அது என்ன தர்றீங்க? 40 வருஷமா இதே தலைக்கு தானே வெட்டுறீங்க. வருஷம் தலை என்ன வளர்ந்துட்டா போது? ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷனா, என்னையா 10 கஞ்சன்ற? பெரிய மனுஷன்னு நாங்கெல்லாம் சொல்லணும், நீங்களே சொல்லிட்டா எப்படி? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? ஏமா பூர்ணிமா, என்ன உதைக்க வெளியே ஒரு கும்பலே நிக்குது. வாங்கிக்கிங்க அத்தா, வாங்கிக்கிங்க. என்னது? என்னோட உயிர் தானே உங்களுக்கு வேணும், வாங்கிக்கிங்க அப்படின்னுட்டு கழுத்துல தூக்கு கயித்தை மாட்டிக்கிட்டு ஸ்ரீரஞ்சனி ஓன்னு அழுறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு கயித்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுறாங்க. கடைசி வரை சாகவே இல்ல. என் நாட்டுப்புறத்து சினிமா பாட்டு புஸ்தகமே, சினிமா பாக்குற அத்தோட நிறுத்தக்கூடாதா? அக்கம்பக்கத்து வீடெல்லாம் கேட்கற மாதிரி ஓன்னு கத்தி கதை வேற சொல்லணுமா? நாம அனுபவிச்சதை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா அத்தான்? நான் அனுபவிக்கிறத எங்க போய் சொல்ல? டவுன்ல வீடு இருக்கிறப்ப அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனா போலீஸ்ல புகார் பண்ணி நம்ம வீட்டை சுத்தி 144 போட்டானுங்க. சரின்னு ஊருக்கோடியில் இருக்க தோட்டத்து மத்தியில் வீடு கிட்ட வந்தா இங்கேயும் உதைக்க ஒரு கும்பல் வருது. வரட்டுமே, நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? எப்படி பறக்கும்? கர்ப்பம் தெரிக்கிறப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதானே? அங்க இருக்கிற ஆயா நர்ஸுக்கெல்லாம் கதை சொல்லி குறுக்கு பேசிட்டீங்களே, எனக்கு கதையெல்லாம் மறந்து போச்சே. நான் மறுபடியும் முதல்ல இருந்தே வர்றேன். மறுபடியும் முதல்ல இருந்தா எது பேசுறதா இருந்தாலும் இன்டர்வல் வரும், அப்ப பேசுங்க. ரத்த கண்ணீர். ஐயோ, 20 நடிகை எம்.ஆர். ராதா, பாலு எஸ்.எஸ்.ஆர், டைரக்டர் டிப் டாப் சந்திரபாபு, பகவான் கொட்டாப்புளி ஜெயராமன். நடிகைகள் காந்தா, எம்.என். ராஜம், சந்திரா, ஸ்ரீரஞ்சனி, பார்வதி அம்மாள், எஸ்.ஆர். ஜானகி, கதைவசம் தங்கராசு, ஸ்டுடியோ ரேவத் நரசு, டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. முதல் சீன் திருச்சி மலைக்கோட்டையில இருந்து ஈரம். இதான் இவரோட பாதியில போயிடுவாரு. வாங்கடா. எப்ப வந்தீங்க? ஒரு ரவுண்ட் முடியற டைம் ஆச்சு. அட பாய்ங்களா, கதவை தட்டு உள்ள வர மாட்டீங்க? ஐயோ, சீக்வன்ஸே ஆகாம புல்லு கொடுத்தாலும் கொடுப்பேன ஒழிய உன் சம்சாரத்துக்கிட்ட கதை கேட்க என்னால காது கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ வரானே, மா விட்டுருமா. சோறு திங்க வீட்டுக்குள்ள தானே வருவீங்க, அப்ப சொல்ல மாட்டேனா? சரசே, நீ இங்கதான் இருக்கியா? அடியே சரசே, நேத்துக்கு நான் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன்டி. அதுல அமிதாப் பச்சன் பாடுறாரு, ஜிந்தகி. ஹிந்தி படத்துல இந்த பாட்டு வரல. நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், என்னை விட்டுட்டு தாயே. ஏ சரசே, காய்கறி வாங்கிக்கிறியா? நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நான் வாங்கிக்கிறேன். கொண்டா, வா 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 வா, இறக்கு. நீதாமே எனக்கு முத போனி. எனக்கும் முதல் போனி நீதான்ப்பா, கூடையோட வாங்கிக்கிறேன். ஆமா, சினிமா பாப்பியா? பாக்கணும் தான் ஆசை, எங்க முடியுது? நான் ஒரு சினிமா கதை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு தாயி. தவளா பாம்பு கையில மாட்டின கதை கட்டிருக்கியா? அங்க பார். ஏஜேகே மூவி டோன் அளிக்கும் வசமாக மாட்டினான் காய்கறிக்கார்.
பாதி கதையிலே மறைஞ்சிட்டானே. என்ன தோற ஒரு நாளை போல தலை குடிஞ்சுக்கினே வண்டியில வர? என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்களை சைக்கிள்ல வச்சு கூட்டு போற மாதிரி எங்க அப்பா ஸ்கூட்டருக்கு ஒரு டிரைவர் போடுவானா? ஐயோ, தெருவுல போறவெல்லாம் என்ன வேடிக்கை பாக்குறாங்க, எனக்கு மானம் போகுது. கண்ணா இருக்கு, நீ சம்பளத்தை மட்டும் வாங்கிக்க, வண்டியை நான் ஓட்டுறேன்னு. அது மட்டும் வேணாம் தோற. இது வரைக்கும் உங்க அப்பாவை நான் பார்த்தது இல்ல. ஆனா கடுதாசில அவர் திட்டுறத படிக்கவே பயங்கரமா இருக்குது. விஷயம் தெரிஞ்சு நேர்ல வந்துட்டாரு, நான் செத்தேன். ஏன் தோற ஒண்ணு செய்ய, எதுனா பணக்கார பொண்ணா பார்த்து கண்ணால கட்டிக்க, நிறைய துட்டு கிடைக்கும், அப்புறம் காரே வாங்கிக்கலாம். அது மட்டும் நடக்காது. காசு வாங்கிட்டு தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்லடா, விபச்சாரம். என்ன தோற நீ பெரிய வார்த்தையா சொல்லிட்டேன். நான் வண்டியை நிறுத்திட்டேன், பின்னாடி ஒரே டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. ஆமா, நீ ஏன் அப்படி அங்க சொன்ன? நீ பின்ன என்னடா, காசு கொடுத்து பொண்ணுகிட்ட போறது விபச்சாரம்னா காசு கொடுத்து பையன் வாங்குறது மட்டும் எந்த விதத்துல வசதி? அதுவும் இல்லாம என் ராசிப்படி எனக்கு காதல் கல்யாணம் தான்ட்டு காலையில வீட்டு முன்னாடி ஒரு குடுகுடுப்பக்காரன், கிளி ஜோசியம், எடை காட்டுற மிஷின், இதுல எல்லாம் எத்தனை முறை பார்த்திருக்கேன் தெரியுமா? என்ன தோற நீ? எங்கடா போன? இந்த கடைக்காரன் எனக்கு ஒரு 30 ரூபாய் பாக்கி. ஆபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் போனா அவனும் தண்ணியில இருக்கிறான். அதான் தினம் இப்படி 100 ஏத்திக்கின்னு கணக்க தீர்த்துக்கிறேன். நீ கண்டுக்காத வா. ஏன்டா இப்படி ஆபீஸ் போற நேரத்துல தண்ணி அடிக்கிற? பாத்தியா, கெட்ட வார்த்தை பேசுறிய. இந்த தண்ணி அடிக்கிறது குடிக்கிறதுன்னு சொல்லாத, நம்ம பாஷையில இதை பேசுறதுன்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா அது வெளிநாட்டு சரக்கு, தமிழ்ல பேசுறதுன்னா உள்நாட்டு சரக்கு. ஓஹோ. இந்த விஸ்வநாதன் கையில பேசுறதுன்னா விஸ்கி, சாரங்க கையில பேசுறதுன்னா சாராயம், ரமணன்னா ரம்மு, ஜின்னான்னா ஜின்னு, பீர் முகமதுன்னா பீரு. அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா அது இந்த கலக்கலு, ஜிஞ்சரு, வார்னிஷ்னு பொருள். ஒண்ணுமே சாப்பிடலன்னா அது மௌன விரதம். தோற இது விஷயமா ஒரு பள்ளிக்கூடமே நடத்துவேன். சீக்கிரம் வாடா. இருதோற வரேன். குட் மார்னிங் மிஸ்டர் ஆனந்த். குட் மார்னிங். என்னடா விக்ஸ் தடவற, ஜலதோஷமா என்ன? நம்ம முதலாளி தோஷம். மோப்பம் புடிச்சானா வப்பாச்சே, அதான் விக்ஸியே ஸ்னோ மாதிரி தட வேண்டியதாகுது. நமக்குன்னு வந்தான் பாரு ஒரு முதலாளி, சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கின்னு, கோவத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கின்னு. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, அது ஒரு பெரிய சௌரியம். இஷ்டத்துக்கு மூஞ்சி மேல நெஞ்சார திட்டி திருப்தி படுத்திக்கலாம்பா.